Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம example 1.13 தான் பார்க்க போறோம். Let A and B ன்ற ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க and F ன்ற நம்ம ஃபங்க்ஷன் வந்து இந்த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்லயே கொடுத்துட்டாங்க. Be a function from A to B ன்னு கொடுத்திருக்காங்க. So, show that F is 1 but not onto function. F ன்றது 1 function but அது onto function கிடையாது அப்படின்னு சொல்லி காமிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்க A and B ன்ற செட்டை எடுத்து எழுதிக்கலாம். So A ன்ற செட்ல வந்து 1 2 and 3 ன்ற எலிமெண்ட் இருக்கு and B ன்ற செட்ல வந்து 4 5 6 and 7 ன்ற எலிமெண்ட்ஸ் இருக்கு. என் ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் என்ன கொடுத்துருக்காங்க A to B ன்னு கொடுத்துருக்கனால ஸோ நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அது 1 ஆன் 2 இல்லைன்னா எந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி அப்ரோச், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என் ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் ஏ டு பினால ஏன்ற செட்டை நான் ஃபர்ஸ்ட்டாக வரைகிறேன், பின்ற செட்டை நான் செகண்டாக வரைகிறேன். ஸோ இந்த ஏ அண்ட் பின்ற இந்த செட்டுக்குள்ளே அதில் இருக்க எலமெண்ட்ஸை வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். அது போக அவங்களே எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ற ஆர்டர் பேஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை வச்சு நான் ஈஸியாக ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடலாம். நானாக வந்து இதுவே அவங்க ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் எடுத்து அதோட இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படின்ற எந்த வேலையும் நமக்கு கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்லேயே அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆரோ டயக்ராம் ஃபார்ம் பண்ணிடலாம். ஆர்டர் பேர் 1,4 இருக்கனால 1 to 4 வந்து நான் ஒரு லைன் வரைகிறேன். தென் ஆர்டர் பேர் 2 and 5 இருக்கனால 2 to 5 வந்து நான் ஒரு லைன் வரைகிறேன். நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் 3 and 6 இருக்கனால 3 to 6 வந்து நான் ஒரு லைன் வரைகிறேன். அவ்வளோதான், நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இது 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கு, ஏதாச்சும் ஏலேருந்து 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கான இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இன் பி. அதுதான் வந்து 1 ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன். அப்படி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் எந்த எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான இமேஜ் வந்து அது எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு. ஸோ அதனால தான் இது ஃபங்க்ஷனாகவே இருக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் 2 எலமெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதோட இமேஜஸும் எப்படி தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா எலமெண்ட்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான இமேஜ் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஏல செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் பியில் இருக்குது. ஸோ த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பினால இந்த ஃபங்க்ஷன் எஃப் நான் என்னன்னு சொல்லலாம்னா எஃப் இஸ் அ 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்க 1 எழுதலாம், இல்லைன்னா இப்படியும் எழுதுவாங்க. எல்லாமே வந்து 1 ஃபங்க்ஷன் தான். எப்பயுமே சென்டென்ஸாவே எழுதுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஹாஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பினால எஃப்ஐ வந்து நான் 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியுது. பட் அவங்க இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, நாட் ஆன் டு, இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி காமிங்கன்னு இருக்காங்க. ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கணும்னா என்ன அர்த்தம், பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே, அதாவது கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 ப்ரீ இமேஜ் இருக்கணும். அதுதான் ஆன் டு ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா 4க்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு 1, 5க்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு 2, 6க்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு 3. பட் இந்த 7 எலமெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ப்ரீ இமேஜ் இருக்கா, இல்லை. பட் ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைனாலும் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஸோ 7 எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாதனால இந்த ஃபங்க்ஷனை வந்து நாட் ஆன் டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 7 எலமெண்ட்க்கு வந்து டொமைன்ல எந்த ப்ரீ இமேஜும் இல்லை. ஸோ அதனால நான் எப்படி எழுதுறேன்னா, சின்ஸ் த எலமெண்ட் 7 எதுல இருக்கு, கோடொமைன் பி, does not have any pre-image in the domain A. domain Aல வந்து அதுக்கு எந்த pre-imageமே இல்லாதனால F is not a onto function அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து F 1 ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டோம் அண்ட் F not onto ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டோம். ஸோ இதை எப்படி நம்ம சேர்த்து எழுதுவோம்னா, F is 1 ஃபங்க்ஷன் பட் நாட் அண்ட் onto ஃபங்க்ஷன். அது onto ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதான ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம அது ப்ரூவ் பண்ணியாச்சா, எஃப்ன்றது 1 ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. ஏன்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் த டொமைன் ஹேஸ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் கோடொமைன்றனால இதை வந்து 1 சொல்லியாச்சு. இந்த 7 ஒரே ஒரு எலமெண்ட் ப்ரீ இமேஜ் இல்லாதனால எஃப் நாட் ஆன்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் 1 ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன்டுன்னு சொல்லியாச்சு. இதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.